பாஜகவை எதிர்த்து எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் ஒரு 10 மாவட்டங்கள்ல மூச்சு திணற வைத்து விடும் பாஜக. அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி பாஜகவுக்கு ஒரு 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இருக்கு. ஹாய் நம்மளே வணக்கம். நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் எல்லா மாநிலத்திலுமே பரபரப்பா கிளப்பிருக்கு. அதுலயும் முக்கியமா சொல்லணும்னா தமிழ்நாட்டுல அதுக்கு பரபரப்பு பஞ்சமே இல்ல. ஏன் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் தலைமையில பாஜக இப்போ தமிழ்நாட்டுல அசுர வேகத்துல வளர்ந்துட்டு இருக்குன்னு திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களை ஏற்கனவே ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பாகவே சொல்லியிருந்தாங்க. அந்த கூற்றுக்கு இணங்க தற்பொழுது 200 சட்டமன்றத்துக்கு மேல அண்ணாமலை அவர்கள் பாத யாத்திரையாக சென்று கட்சியை சரியான ஒரு வேகத்துல பலப்படுத்திட்டு இருக்காங்க. எந்த ஒரு மாவட்டத்துக்குள்ள அண்ணாமலை அவர்கள் கால் வைத்தாலும் அந்த மாவட்டத்தில் உள்ள எம்பி அது மாதிரி எந்த சட்டமன்றத்திலிருந்து பேசுறாங்களோ அந்த சட்டமன்றத்துல அந்த எம்எல்ஏவோட செயல்பாடு இப்படின்னு எல்லாத்தையுமே அப்படி பிரிச்சு மேய்ஞ்சி போட்டு போயிருவாங்க. இது மக்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துல மக்களுக்கும் அண்ணாமலை அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை அப்படி ஆழமா உள்வாங்கி அவர் சொல்றது நல்லாதான் இருக்கு. ஒரு யங்ஸ்டர் நல்லா கிளியரா பேசுறாரு. இங்க உள்ள ஊழல், இந்த மாவட்டத்துல எந்த கட்சி ஆண்டிருக்கு, என்னென்ன பண்ணிருக்காங்க, இத்தனை ஆண்டுகளாக இந்த திராவிட கட்சிகள் எந்தெந்த ஊழல் செஞ்சிருக்காங்க, இப்படி புள்ளி விவரங்களை சொல்றதுனால அண்ணாமலை அவர்களுடைய அந்த பிரஸ் மீட்டா இருக்கட்டும், அவருடைய பொது அந்த பாத யாத்திரையில பேசுற எந்த ஒரு பேச்சுகளாக இருக்கட்டும் கூர்ந்து கவனிக்கப்பட்டது. அது இல்லாம நிறைய அந்த கட்சி பாஜக ரொம்ப வேகமான ஒரு வளர்ச்சியை பெற்றிருந்து. குறிப்பா முன்னாடிலாம் சொல்லணும்னா கோயம்புத்தூர், அதே மாதிரி கன்னியாகுமரி, இப்படி ஒரு சில மாவட்டங்களில் மட்டுமே அதிக அளவு கூட்டங்களை பாஜகவால கூட்ட முடியும். ஆனா இன்று அப்படி இல்லை. அந்த நிலைமையான அனைத்து மாவட்டங்களுக்கும் மாறி உள்ளதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு காரணம் என்னன்னா அண்ணாமலை அவருடைய பாத யாத்திரை. அது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவருடைய ஒரு தனி ஒரு பாதை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தலானது நடைபெற இருக்கிறது, நாடாளுமன்ற தேர்தல். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய நேரத்துல ஒன்றாக பயணித்த பாஜக அதிமுக இப்ப அதிமுக சைடுல நாங்க தனியா தான் நிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சைடு அவங்க தலைமையில அதிமுக அவர்கள் தலைமையில ஒரு அணி நாடாளுமன்றத்துக்கு களம் இறங்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறது. திமுகவோட கூட்டணி காங்கிரஸ் அவங்க எல்லாம் சேர்ந்து, விசிக அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியாக தனியாக நிற்கிறார்கள். பாஜக தலைமையில மிகப்பெரிய ஒரு கூட்டணிக்காக நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவங்க பாஜக தலைமையில ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள், அது மாதிரி அமமுக அவர்கள், அது மாதிரி பாமக அவர்கள், அது மாதிரி தேமுதிக, இந்த மாதிரிப்பட்ட ஒரு சில கட்சிகள் கூட்டணி சேர்ந்துட்டா அந்த கூட்டணி பலமா இருக்கும். அது இல்லாம பாஜகவை எதிர்த்து எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் ஒரு 10 மாவட்டங்கள்ல மூச்சு திணற வைத்து விடும் பாஜக. அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி பாஜகவுக்கு ஒரு 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இருக்கு. அந்த மாதிரி இடங்கள்ல அதிமுக 3 அல்லது 4வது இடத்துக்கே தள்ளக்கூடிய சக்தி பாஜகவுக்கு இருக்கு அப்படின்னு என்னப்படுகிறது. முதலாவது பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் அதிமுகவோட கோட்டையாக இருந்தாலும் பாஜக அங்க நாடாளுமன்ற தேர்தலில் பவர் கூடின ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் அதிகப்படியான ஒரு ஓட்டுகளை வாங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதனை அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் பாஜக தனித்து நின்றாலே அதிமுக 3வது அல்லது 4வது இடத்துக்கு போக வாய்ப்பு உண்டு. ஆளும் திமுக கூட தனித்து நின்றால் மெஜாரிட்டி கிடைக்காத ஒரு தொகுதி தான் கன்னியாகுமரி மாவட்டம். இப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில சரி, அப்புறம் திருநெல்வேலியாக இருக்கட்டும் சரி, அங்கேயும் திருநெல்வேலியிலும் அங்க சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஏற்கனவே கட்சியில அவங்க தான் நிக்க மாதிரி சொல்ல மாதிரி இருக்கு. அவர் நின்னா கூட அவரை எதிர்த்து களம் ஆடுவது அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் ரொம்பவே டஃபா இருக்கும் அப்படிதான் சொல்லப்படுகிறது. அது மாதிரி நீலகிரி தொகுதியில கூட எல் முருகன் அவர்கள் அந்த தொகுதியில தான் முன்னாடி நிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி இந்த தொகுதியில களம் ஆடுவதற்கு தேவையான அத்தனை பணியும் செஞ்சு அந்த தொகுதியில நல்ல ஒரு செல்வாக்கை சம்பாதிச்சு வச்சிருக்க நேரத்துல இப்ப அவங்க மாநிலங்களவைக்கு செஞ்சிருக்காங்க. இதனால கூட அந்த தொகுதியில யாருனாலும் ஜெயிக்கலாம் பாஜக சார்பா. அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கு. அது மாதிரி தென் சென்னை, வட சென்னை, இப்படி பல தொகுதிகள் பாஜகவின் கோட்டையாக மாறிக்கொண்டிருக்கிறது. மாறும் வருங்காலங்களில் அந்த இடங்களில் திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, பாஜகவை எதிர்கொள்வது கடினம் என்று கூறப்படுகிறது.